الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிஸ்பாஹுல் ஹுதா வளாகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற மீலாது தொடர் பயானின் தொடர்ச்சியில் இன்றைய தினம் பாவியான எனக்கும் அல்லாஹ் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தௌஃபீக்கை அருள் புரிந்ததற்காக அல்லாஹ்வின் சமூகத்தில் நன்றியை சமர்ப்பித்து கூடியிருக்கின்ற மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நாசிர் ஹசரத் கபுலா உள்ளிட்ட கண்ணியமிக்க உஸ்தாத பெருமக்கள், மாணவ கண்மணிகள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், இளைஞர்களாம் அத்துணை பேருக்கும் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு உலகளாவிய முறையில் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்படுகிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற போது உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தெரியப்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கோணத்தின் அணுகினாலும் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ரோல் மாடல் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜாவின் கணவராய் பார்த்தால் உலகிலே இருக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா அம்மையாரின் தந்தையாக பார்த்தால் உலகத்திலே இருக்கின்ற தந்தையர்களுக்கெல்லாம் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிபின் பிள்ளையாக பார்த்தால், அபூ தாலிபின் வளர்ப்பு பிள்ளையாக பார்த்தால் உலகிலே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாம் தேசத்து வியாபாரியாய் பார்த்தால் உலகிலே இருக்கின்ற வியாபாரிகளுக்கெல்லாம் முன்மாதிரி. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பாட்டனாராக பார்த்தால் உலகிலே இருக்கிற தாத்தாமார்களுக்கெல்லாம் முன்மாதிரி. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அரசியல் தலைவராய், மதீனாவின் ஜனாதிபதியாய், ஒரு ஆட்சியாளராய் கண்டால் உலகிலே இதுவரை தோன்றிய, இனி தோன்ற இருக்கின்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ரோல் மாடல் உண்டு. எந்த கோணத்தில் பார்த்தாலும் நபியின் வாழ்க்கையிலே முன்மாதிரி இருப்பதை உலகம் ஒப்புக்கொள்கிறது. அது பற்றி விரிவாக வரலாறு பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த அரசியல் சாணக்கியம் என்பது உலக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், அரசியல் தலைப்புக்குள் நுழைய இருப்பவர்கள் ஒரு கணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவின் ஆட்சியாளராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலை ஒரு முறையேனும் படித்து விட வேண்டும். The 11 rules of leadership என்று சொல்வார்கள். தலைமைத்துவத்திற்கான 11 தன்மைகள் என்று இன்றைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தனியா பாடம் நடத்தப்படுகிறது. ஒருவன் தலைவனாய், மக்கள் தலைவராய், சமூக தலைவராய் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு 11 தலைமைத்துவ பண்புகள் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், இந்த பண்புகள் அனைத்தையும் ஒருங்கே சங்கமிக்கப்பட்ட ஒரு தலைவர் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் இதுவரை உலக வரலாறு அடையாளம் கண்டிருக்கிறது.
ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை அப்படிக்கற்ற ஒரு அரசியல் தலைமையை, ஒரு கட்டமைப்பை, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா வாழ்க்கையை எடுத்து படித்தால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் சண்டை சச்சரவுகளை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டதில்லை. லா ததமன்னௌ லிகாஅல் அதுவி, எந்த சந்தர்ப்பத்திலேயும் எதிரியை சந்திக்க வேண்டும் என்கிற மனோநிலையை சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். வலிமை வந்துவிட்டது, அவங்களுக்கு ஆற்றல் வந்துவிட்டது, படைபலம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது, என்னை மிஞ்சி யாரும் இல்லை, எப்படி வேண்டுமானாலும் நான் நடந்து கொள்ளலாம் என்கிற மனோநிலையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நடக்காதீர்கள். வஸஅலுல்லாஹல் ஆஃபியா, அமைதியாக இருப்பதற்கான வழிகளை நீங்கள் தேடுங்கள், அதையே அல்லாஹ்வின் சமூகத்தில் கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இந்த உலகளாவிய சர்வதேசிய அரசியலுக்கும் இன்றைக்கு இருக்கிற உலகளாவிய வல்லரசுகளும் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல வந்துட்டா, ஒரு தண்ணீரை வந்து விட்டார், என் பவர் என்ன தெரியுமா அப்படிங்கிறது அக்கம் பக்கத்து நாடுகளிலே கை வைத்து தன்னுடைய பவரை காட்டுவதாய், சர்வாதிகாரத்தை காட்டுவதாய், நான் ஒருத்தர் இந்த நாட்டில் இருக்கேன், உலகத்துல வேர்ல்டு மேப்புக்குள்ளார நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்துகிற முறையில் இன்றைக்கு உலகளாவிய நாடுகள் பலரும் செயல்படுகின்றன. சொல்லவே தேவையில்லை அமெரிக்காவை பத்தி. இப்போது நான் சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், உலகத்தில் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது யுத்தம் அல்ல. போர் 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 என்று போரை முன்னெடுப்பதால் அந்த போரின் வழியாக உயிர் சேதமும் பொருள் சேதம் மட்டுமல்ல, விரோதம் வளர்ந்து கொண்டே போகும், பகைமை வளர்ந்து கொண்டே போகும். ஒருபோதும் யுத்தம் உலகத்தின் தீர்வை கொண்டு வராது, உலகத்தில் அமைதியை கொண்டு வராது. சமாதானம், சமரசம் மட்டும்தான், உடன்படிக்கை மட்டும்தான் சமுதாயத்தில் ஒரு அற்புதமான அமைதிக்கான தீர்வாக இருக்க முடியும் என்பதை உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியாய் கட்டமைத்தார்கள். அதற்கு மதீனா வாழ்க்கை ஒரு அற்புதமான சான்று. இந்த யூத பயலுக எப்பவுமே அன்னைக்கு இருந்த யூதனா இருந்தாலும், இன்னைக்கு இருந்த யூதனா இருந்தாலும், இனி வரப்போற யூதனா இருந்தாலும் சரி, அவன் ரத்தத்திலே ஊறி போன ஒரு பழக்கம் இருக்கிறது. யூதர்கள் எப்போதும் தாங்கள் வளர்வதற்காக, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருப்பவர்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டி வைத்து அந்த சண்டை நெருப்பில் அவர்கள் குளிர்காயம் வைப்பவர்கள். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது, அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா வாழ்க்கையின் துவக்கத்தின் போது மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரம் இருந்ததாய் வரலாறு சொல்கிறது அல்லவா? குர்ஆனின் புரிவுகள் அதை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது அல்லவா? இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் யாரு? 2 பேருமே 2 சகோதரரின் பிள்ளைகள். வரலாறு சொல்கிறது 200 ஆண்டுகளாய் அவர்கள் பிரிந்து கிடந்தார்கள். பிரிந்து கிடந்தார்கள் என்று சொல்லுவதை விட யூதர்கள் தங்களின் சுய லாபத்திற்காக பிரித்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னார். அதுதான் உண்மையான வரலாறு. யூதர்களுடைய இயல்பான அது ஒரு பொது புத்தி என்று சொல்லலாம். அவர்கள் பனூ குறைதா, பனூ நுதைர், பனூ கைனுகா என்கிற 3 பிரிவினர் யூதர்கள் மதீனாவில் வாழுவதற்காக அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பிரிவினரை 2 கோத்திரமாய் இங்கிட்டு போய் சண்டை மூட்டி விடுறது, அந்த பக்கம் எதையாவது சொல்றது, இந்த கோல் மூட்டி விடுறது பழக்கம் இருக்கு பாருங்க. மூட்டி விட்டு அவர்களுக்கு மத்தியில் சண்டையில வைத்தால் தான் நாம நிம்மதியா மதீனால இருக்க முடியும் நினைச்சான் யூதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு மதீனா அப்படித்தான் இருந்தது. அமைதியான ஒரு சூழல் அங்கே இல்லை. எனவே யஸ்ரிப் என்ற பெயரில் இருந்தது. எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வந்தார்களோ அமைதி பூங்காவாக மாற்றினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் அவுஸ் ஹஸ்ரஜை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஒரு கலிமாவின் கீழ் எல்லோரையும் ஒருங்கிணைத்தார்கள். மட்டுமல்ல, அந்த ஒருங்கிணைப்பின் வழியால் யூதர்களுக்கு அபாயமாக ஆகிறது.
இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சதற்கு பிறகுதான் நாம நிம்மதியா இருந்தோம். இவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் நாம் இந்த நாட்டில் இருப்பதில் அமைதிக்கு பங்கம் ஏற்படும். எனவே நாம் இங்க நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு யூதன் முடிவு செய்தான். அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்ததை வரலாறு படம் பிடித்து காட்டுகிறது. அந்த சூழ்ச்சியின் விளைவாய் பனூ குறைலா கோத்திரத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிருக்கு ஊறு விளைவிக்கின்ற செயல்களில் ஈடுபட்டார்கள். கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள். ஒவ்வொருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டே வெளியே கொண்டு போவதற்கான அழகான திட்டமிடுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வச்சாங்க. முதல்ல எடுத்த எடுப்புலையே யூதன் மீது பகைமை பாராட்டவில்லை. கவனிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு என்ட்ரி ஆகிறாங்க. மதீனாவுக்குள் வருகிற போது யூதர்களை எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். இஸ்லாம் வளர்ந்து விட்டது, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள், மெஜாரிட்டியா நம்ம வந்துட்டோம், எதை வேண்டாலும் செய்யலாம், யாரும் நம்ம கேட்க முடியாது. பெரும்பான்மையை சிறுபான்மையை பெரும்பான்மையாக இருப்பவர்கள் உலகத்தில் மைனாரிட்டியை அடித்து நசுக்குவதற்காக தயாராகுவார்கள் என்பது உலக வரலாற்றில் எல்லோ இடத்திலும் இயல்புதான். ஆனால் இந்த யூதர்கள் எப்பவெல்லாம் மைனாரிட்டியா இருந்தாலும் அவர்கள் எப்போதும் விஷமிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல உள்ள வந்த உடனே யூதர்களோடு உடன்படிக்கை செய்ததாக வரலாறு சொல்கிறது. நீயும் நானும் மதீனாவாசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த அரசியல் சாணக்கியத்தை யோசிச்சு பாருங்க. நீயும் மதீனாவாசி, நானும் மதீனாவாசி. அதனால நம்ம ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வெளியிலிருந்து வந்தால் அப்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தாக்கணும். நமது ஊரை பாதுகாப்பது நம் மீது கடமை, நமது நாட்டை பாதுகாப்பது நமது கடமை. யூதர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மத்தியில் ஆரம்ப காலத்தில் ஒரு அற்புதமான உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையின் விளைவாய் யூதர்கள் கொஞ்ச காலம் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்று தொல்லை கொடுக்காமல் இருந்தார்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு பக்கம் மக்காவில் இருந்து குறைஷிகளுடைய மக்காவிலே இருக்கிற காபிர்களுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருந்தால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்ப காலத்தில் கழித்திருக்க முடியாது. யூதர்கள் எப்போதும் எந்த உடன்படிக்கையை முறையாய் நிறைவேற்றியதில்லை. அவங்களுக்கு சாதகமா இருந்தா அவன் ஒத்துக்குவான், அவனுக்கு சாதகமா இல்லைன்னா இன்னைக்கு கத்தர் நாடு மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலோடு எவ்வளவு ஒப்பந்தங்களை எவ்வளவு பேசுகிறது. தனக்கு பொருத்தமா இருந்தா சாதகமா இருந்தா அதுக்கு ஒத்து வருவான். இல்லை என்றால் அவன் எப்போதும் அவனுடைய அந்த தனக்கு சாதகம் இல்லை என்றால் என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்வான். குரினத்தில் பரக்கத்தில் பிதாத்திஹி வ முஹய்யாஹு வ தஅத்தரத்தில் அவாலினதி பிذிக்ரிஹி வ ரய்யாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் யூதர்கள் வெளியில இருக்கிற குஃபார்களுக்கு காஃபிர்களுக்கு உடன்பட்டு நாங்க வெளியிலிருந்து தாக்குறோம், நீ உள்ள இருந்து தாக்கு என்று ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். இது ஜாஹுக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. வெளியில இருக்கிற கந்தக் போரின் போது கத்ஃபான் கோத்திரத்தார் மற்றவர்கள் இந்த முஸ்லிம்களை தாக்க முற்படுகிறார்கள். உள்ளுக்குள்ள இருந்த யூதர்கள் தாங்களும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இந்த சூழ்ச்சி பரவலாக தெரிந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் அகழ் போர் நடத்தி அந்த வெற்றி கண்டதற்கு பிறகு யார் சூழ்ச்சி செய்தார்களோ அந்த யூதர்களை மதீனாவை விட்டே விரட்டினார்கள். மதீனாவில் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த போரிலையும் இஸ்லாமினுடைய ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் நாம வழிய சண்டைக்கு போகக்கூடாது.
அது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஜமாத்திற்கு மத்தியில் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இருக்கலாம், சர்வதேச பிரச்சனையாக இருக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலேயும் சமரசத்திற்கான தீர்வை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்தார்கள். உலக வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஹுதைபியாவை பற்றி, ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றி இரண்டு. வெளிப்பார்வையில் ஒரு தோல்வியை போன்று தெரிந்தாலும் ஒரு மகத்தான வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அடையாளம் காட்டுவதாக இருந்தால் ஒன்று ஹிஜ்ரத், இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுதைபியா உடன்படிக்கை. இதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முன்பாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உடன்படிக்கைக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் பூ உலகில் வாழ்ந்த காலங்கள் 63. அதுல ஒரு 40 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவம் வெளிப்படுத்தப்படாமலேயே கழிந்து போய்விட்டது. அதுல ஒரு 23 வருஷத்துல 13 வருஷம் மக்காவுல கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாகி கழிந்து போய்விட்டது இல்லையா? கடைசியா மதீனாவுக்கு வந்து 10 வருஷம். உலக வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை வாசிப்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புரட்சியை குறித்து the bloodless revolution, கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத ஒரு அற்புதமான புரட்சி என்று வரலாற்றில் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை சமுதாயத்திற்கு மத்தியில் முன்வைக்கிற போது அந்த கருத்தியலை ஏற்க மறுத்தவர்கள் எதிர்த்தார்கள். நபியினுடைய உயிருக்கு உடை வைக்க முற்பட்டார்கள். இதுவெல்லாம் நமக்கு தெரியும். உலக தலைவர்களில் யாரெல்லாம் தன்னுடைய கருத்தை மக்கள் மத்தியிலே புகுத்த வைத்த போது புரட்சிகள் நிறைய வெடித்திருக்கிறது, போர்கள் நிறைய போன்றிருக்கிறது, எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. உலகத்தில் போர் மூண்டால் அங்கே உயிர் சேதம் பொருட்சேதம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. உலக வரலாற்றில் நிறைய போர்களில் லட்சக்கணக்கான உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுங்களா? உலக போர்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. முதல் உலக போர் நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இறந்து போனாங்க. எல்லா நாடுகளையும் சேர்த்து 50 லட்சம் பேர் இறந்து போனாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலக போர் நடந்துச்சு பாருங்க. ஒட்டுமொத்த நாடுகளிலேயும் இறந்து போனவர்களின் மொத்த எண்ணிக்கையை புள்ளியியல் விவரம் சொல்கிறது. 1 கோடிக்கு நெருக்கமானோர் இறந்து போயிருக்கிறார்கள். நம்ம 1857 இருந்து 1947 வரைக்கும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் எத்தனை விதமான போராட்டங்கள் நடந்தது. இந்த ஃப்ரீடம் சர்க்கிள்ல வந்து மொத்தமா இறந்து போனவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50 லட்சத்தை தாண்டுகிறது என்று வரலாறு சொல்கிறது. ரஷ்யாவினுடைய கம்யூனிச புரட்சி நடந்து முடிக்கிற போது அங்கே 30 லட்சத்திற்கும் அதிகமானோர் இறந்து போகிறார்கள். பிரெஞ்சு புரட்சி வெடித்த போது லட்சக்கணக்கானோர் இறந்து போனார்கள். வளைகுடா போர் நடந்த போது 10,000கணக்கானோர் இறந்து போகிறார்கள். உலகத்தில் புரட்சி எங்கெல்லாம் வெடிக்கிறதோ, உலகத்தில் எங்கெல்லாம் தன்னுடைய கருத்தை மக்கள் மத்தியில விதைக்க நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய கருத்தை ஏற்க மறுப்பவர்களை ஒன்று சிறை வைப்பார்கள் அல்லது கொலை செய்து முடிப்பார்கள். ஏன் ஹிட்லருடைய நாசிச ஆட்சி ஜெர்மனியிலே களம் இறங்கிய போது உலகத்தில் ஆழம் பிறந்தவர்கள் ஜெர்மனியர்கள் என்ற கருத்தை அடால்ஃப் ஹிட்லர் முன்வைத்தார். அந்த கருத்துக்கு ஒத்து வராத யூதர்களின் 6 லட்சம் பேரை கொன்று குவித்தார் என்று வரலாறு சொல்கிறது அல்லவா? வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. எத்தனை நூற்றுக்கணக்கான யூதர்களை செஞ்சதும் செஞ்சா, ஒரு நல்ல வேலை செஞ்சான் ஹிட்லர். யூதர்களை எல்லாம் கொன்று குவிப்பதற்கு, எண்ணிக்கையை கணக்கு வைப்பதற்காக நூற்றுக்கணக்கான யூதர்களின் கால்களிலே இரும்பு வளையங்களை மாட்டப்படும். அப்படியே மொத்தமா எரிச்சுவாங்க. எரிச்சு முடிச்ச பிறகு அந்த காலிலே போடப்பட்டிருந்த அந்த வளையங்கள் இருக்கும் இல்லையா, அதை எண்ணி வச்சு இத்தனை பேர் நம்ம சாப்பிடுச்சிருக்கோம் எண்ணி வச்சா அடால்ஃப் ஹிட்லர். அந்த அளவுக்கு உச்சகட்டமாய் தன்னுடைய நாசிச கருத்தை, பாசிச கருத்தை இந்த பூமியில விளைவிக்க வந்தவர்கள் தங்களின் கருத்தை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிற போது நிறைய உயிர் சேதம், பொருட்சேதம் நடந்திருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க.
உலக வரலாறு என்ன சொல்லுவது தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் போர் தொடங்கியது இல்லையா? பத்ர் போரில் துவங்கி நிறைய போர்கள் நபி ஸல்லல்லாஹு சந்திச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த நேரடியான மறைமுகமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் பேர் நடந்த போர்கள் மொத்தம் 63 போர் நடந்திருக்கு. 63 போர் நடந்திருக்கு. 23 போர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தளபதியாக இருந்து செயல்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த 63 போர்ல வெறும் 10 வருஷத்துக்குள்ளார, அந்த 10 வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்கள் 63. இந்த 63 போரில் முஸ்லிம்கள் தரப்பிலேயும் காபிர்கள் தரப்பிலேயும் எதிரிகள் தரப்பிலேயும் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க அல்லவா? மொத்தம் இறந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்வியல் வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுறாங்க. மொத்தமே 1028 பேர் தான். வெறும் 1028 பேர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கொன்று குவிக்க வேண்டும் என்கிற சிந்தனைக்கு ஒருபோதும் உடன்பட்டதே இல்லை. ஏன்? பத்ர் போரின் வரலாற்றை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கைதியால் பிடிக்கப்பட்டிருப்பவர்களை கூட கொன்று குவிக்கலாம், அவர்கள் இவ்வளவு துரோகம் செய்தார்கள், நமக்கு சித்திரவதை செய்தார்கள், உமரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொன்ன போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெனால்டி வாங்கிட்டு தானே விட்டாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீ படிச்சு கொடு அப்படின்னு சொல்லி தானே விட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கும் படி தீர்க்கக்கூடிய மனோநிலையை எந்த சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கவே இல்லை. அப்படி பழி தீர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா விரோதம் வளர்ந்துட்டே போகும். உலகத்துல உலகளாவிய சர்வதேச அரங்கில் என்னென்ன போர் நடக்கிறதோ அந்த போரினுடைய வன்மத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் தோர்ந்து போயிட்டான்னா தோர்ந்தவன் என்னைக்கு அமைதியா இருக்க மாட்டான். திரும்பவும் யார் என்னை அடித்தானோ அவனை பழி தீர்ப்பதற்கான மனோநிலை அவன் இதயத்திலிருந்து ஒருபோதும் போகாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் சமரசத்திற்கான தீர்வுக்கு தான் அதற்கு முன்மொழிந்தார்களே தவிர அமைதியான முறையில் வழி என்ன? தோற்பது வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல. எதை வைத்து அமைதியான தீர்வு காண முடியும் என்பதற்குத்தான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட முனைந்தால் உடனே ஸல்லல்லாஹு இறங்கிடுவாங்க. இல்ல பார்த்தரலாம், நீ ஒன்னா நான் ஒன்னா பார்த்தரலாம். ஸல்லல்லாஹு அப்படி போகவே மாட்டாங்க. லா தத்தமன்னு லிகா அல் அது ஸல்லல்லாஹு அல் ஆஃபியா. எப்பவுமே அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியான அந்த அணுகுமுறை. ஒன்றா இரண்டா வரலாற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 10 வருஷத்துல ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலம் ஏற்பட்ட ஒரு மகத்தான வெற்றி என்ன தெரியுங்களா? இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, ஒரு தெளிவான பகிரங்கமான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சஹாபாக்களின் சிலர் இது பின்னால் வெற்றி மக்காவின் வெற்றியை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஃபதஹம் முபீனா என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது உடன்படிக்கையை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஆகச் சிறந்த ஒரு வெற்றி என்றால் அது ஹுதைபியா உடன்படிக்கை தான். ஏன்னா ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்த சஹாபாக்கள் 1400 பேர். 2 வருஷம் மக்கா வெற்றி அடைந்த போது 10,000 பேர் மக்காவுக்குள்ள வந்தாங்க. 1400 10 மடங்காக பெருகுகிறது. இன்னும் சொல்ல போனா ஹிஜ்ரி 8ல 10 மக்கா, ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பார்வையில் இருந்து மறையக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இந்த குறுகிய காலத்துல ஹஜ்ஜத்துல் வதாவுல 1.25 லட்சம் பேரை ஸல்லல்லாஹு தயார்படுத்திட்டாங்க. இந்த 1.25 லட்சம் பேரை இந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளே தயார்படுத்தினாங்க அல்லவா? இதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது ஹுதைபியா. இந்த ஹுதைபியாவின் வரலாற்றை சுருக்கமாக சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு மக்காவுடைய வெற்றிக்கு முன்பாய் தொடர்ந்து போர்கள், பத்ர் போர் நடந்தது, வெற்றி கிடைத்தது. உஹது போர் நடந்தது, வெற்றி கிடைத்தது. அகழ் போர் நடந்தது, வெற்றி கிடைத்தது. இப்படியே ஹிஜ்ரி 5 வரை இப்படியே போய் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
காபாவை காண்பதற்கான ஒரு ஆசை அவருடைய உள்ளத்திலே துளிர் விடுகிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம் மக்காவில் தினம் தினம் காபாவை பார்த்து வளர்ந்தவர்கள் அல்லவா? அந்த ஆசை இல்லாமல் போய்விடுமா? நம்ம இங்க இருக்கிறோம், நீடூர்ல இருக்கிறோம், நமக்கே ஒரு தடவை காபாவை பார்த்துட்டு வந்துட்டா அந்த காபாவை விட்டு பிரிகிற போது, தவாஃபுல் வதாவின் போது அல்லது உம்ராவை முடித்து விட்டு காபாவை பிரிகிற போது நமக்கு எவ்வளவு அழுக வருது, நம் நினைத்து பார்க்க முடிகிறதா? ஆகா, இங்கேயே நம்முடைய வாழ்க்கை கழித்து விட்டால் நன்றாக இருக்குமே, நாம் இதை விட்டு பிரிய போகிறோமே என்று நமக்கே ஒரு வாரம் அல்லது ஒரு 20 நாட்கள் கழிக்கிற போதே நமக்கு இவ்வளவு ஆசைகளும் இவ்வளவு ஏக்கமும் அழுகையும் வருகிறது. 53 வருஷம் காபாவை பார்த்து 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 வளர்ந்தாங்களே, நபியினுடைய இதயத்துல என்ன மாதிரி ஏக்கம் இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்திலே நம்மை நிறுத்தி பாருங்களேன். தினம் தினம் கண்பிடித்தால் காபாவை பார்த்து வளர்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலிருந்து புறப்படுகிற போது சொன்னாங்க, இன்னக லஅஹப்பு அர்தில்லாஹ் லகைரு அர்தில்லாஹ், பூமியிலேயே அல்லாஹ்வுடைய பூமியிலேயே ஆகச்சிறந்த பூமி நீ. உன்னை விட்டு எனக்கு பிரியிருக்க மனசே இல்லை. இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றாவிட்டால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டேன். காபாவை பார்த்து அழுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை பிரிய மனம் இல்லை, அழுகிறார்கள். கடைசியாக போக 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 கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரை அதை திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். ஆகா, இந்த காபாவை மீண்டும் எப்போது பார்ப்பேனோ என்ன ஏக்கம் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 53 வருஷத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். மதீனாவின் வாழ்க்கை கிடைக்கிறது. ஒரு 6 ஆண்டு காலங்கள் கழித்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு கனவை அல்லாஹ் காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். காபாவை தவாஃப் செய்வது போல காபாவிலே எல்லா சஹாபாக்களோடு குழுங்கி இருப்பதை போல காபாவின் சாவி தங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கப்படுவதை போல ஒரு காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் காண்கிறார்கள். நபிமார்கள் கண்ட கனவு வெறும் கனவு அல்ல, அது அல்லாஹ்வின் உத்தரவு, அல்லாஹ்வுடைய சுப செய்தி, அது வஹீயின் ஒரு பகுதி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த கனவுல காட்டுறான்னா காபாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்பதை அல்லாஹ் எனக்கு அடையாளப்படுத்தி விட்டான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களை எல்லாம் கூட்டி இந்த விஷயத்தை சொன்னார்கள். நம்ம உம்ராவுக்கு போகலாங்கிற எண்ணம் வச்சுட்டேன், என்னோடு வருவதற்கு யாரெல்லாம் தயாரோ எல்லாரும் பாருங்கள். சொன்ன உடனே சஹாபாக்களில் 1400 பேர் தயாரானார்கள். ஒரு சிலர் யோசித்தார்கள், மறுபக்கம் முனாஃபிக்கள் இருந்தார்கள். இதையெல்லாம் கடந்து 1400 பேரை திரட்டி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். மக்காவை பார்க்க போகிறோம், காபாவை பார்க்க போகிறோம். மக்காவிலேயே வளர்ந்த அந்த முஹாஜிர்களுக்கு என்ன ஏக்கம் இருக்கும், காபாவை பார்க்க போறோமேங்கிற அந்த துடிப்போடு போறாங்க. மக்காவை நெருங்கி 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 போய் கொண்டிருக்கிறார்கள். ஹுதைபியாவின் இடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி கொண்டிருப்பதை கண்ட போது மக்காவிலே இருந்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போது அவர் இஸ்லாமை ஏற்காத சமயம், அவருடைய தலைமையில் ஒரு படை அனுப்பப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் மக்காவிற்கு நுழையக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்றாங்க, நாங்க வந்திருக்கிற ஆடையை பாருங்க, எஹ்ராம் கட்டிட்டு வந்திருக்கோம். துல் உலைஃபாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் எஹ்ராம் கட்டிட்டு அதோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பதற்கான பிராணிகளோடு வந்திருக்கிறார்கள். அப்போது குடும்பி இருக்கிற எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே ஆயுதம் இல்லை, நாங்க பிராணியோடு வந்திருக்கோம், நாங்க எஹ்ராமுடைய எண்ணெயில வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆடையை பாருங்கள், பிராணியை பாருங்கள், நாங்கள் யாரும் சண்டையிடுகிற நோக்கத்தில் வரவில்லை, அதனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும், நாங்கள் காபாவிற்குள் செல்வதற்கு யாரும் தடுக்கக்கூடாது என்ற மக்காவின் ஒரு நியதி இருக்கிறது. காபாவை கண்ணியப்படுத்த யார் வந்தாலும், எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அவர்களுக்கு நாம் இடையூறு செய்யக்கூடாது என்று மக்காவின் ஒரு பொது நியதி இருக்கிறது அல்லவா. அதனால் நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அமைதியோடு சொன்னார்கள். ஆனால் அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் செய்வதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செய்தியை, உம்ராவுக்காக வந்திருக்கிறோம் என்ற செய்தியை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக சொல்லி அனுப்புகிறார்கள்.
அது ஒரு நீண்ட செய்தி. உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்க, தூதுவராக போயிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அதற்குள் ஒரு வதந்தி பரவுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவுகிறது. இந்த செய்தி ஊர்ஜிதம் செய்யப்படுகிற சூழல் இல்லை அப்போது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக அனுப்பப்பட்டவரை கொலை செய்வது என்பது உலக அரங்கில் அது ஒரு பொது நியதிக்கு மாற்றமான விஷயம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை நம்முடைய தூதுவரை அவர்கள் கொலை செய்திருந்தால் நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு, ஆயுதம் இல்லை, அது தயாரிப்பு இல்லை, சண்டை போற நோக்கத்தில் நம்ம வரல. ஆனால் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சொன்னாங்க, இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களுடைய ரத்தத்திற்கு படிக்கு படி வாங்கிவிட்டு தான் நாம் ஊரு திரும்பணும். ஒட்டுமொத்தமாக நாம் உயிரே போனாலும் பரவாயில்லை, யார் யார் என்னிடத்திலே அதற்காக பைஅத் உடன்படிக்கை செய்கிறார் என்று கேட்டார்கள். 1400 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரங்களில் பைஅத் செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த பைஅத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவு பாராட்டி பேசுகிறார் என்றால், இன்னல்லதீன யுபாயிஉனக இன்னமா யுபாயிஉனல்லாஹ். பொதுவாக நபியிடம் பைஅத் உடன்படிக்கை செய்தார், அது அல்லாஹ்விடத்தில் பைஅத் உடன்படிக்கை செய்ததாக சொன்னால் பரவாயில்லை. இதையெல்லாம் கடந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை! என்னுடைய ஆன்மீக தந்தை நிசாம் ஷா ஹஜ்ரத் அவர்கள் இதை அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள். பைஅத் உடன்படிக்கை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்தில் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால், இன்னமா யுபாயிஉனல்லாஹ், நபியே உங்கள்கிட்ட உடன்படிக்கை செஞ்சாலே எங்கிட்ட பைஅத் செஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொன்னா வேற. ஆனா எல்லா சஹாபாக்களின் கரங்களும் கீழே இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் மேலே இருக்கிறது. இப்போது அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுடைய கைகளுக்கு மேலே இருப்பது நபியின் கை என்று சொல்லாமல் அல்லாஹ்வின் கைதான் அவருடைய கைகளுக்கு மேலே இருந்தது என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் கை என்றால் எப்படி என்ன என்று கற்பனை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் குர்ஆன் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அவர்கள் உடன்படிக்கை செய்வதற்கு கைகளை நீட்டி இருந்தார்கள் அல்லவா, அவர்களின் கைகளுக்கு மேலே இருந்ததை அல்லாஹ்வின் கை என்று சொல்கிறார். எதும் நபி என்று சொல்லல, எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கைகளில் அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். எனவேதான் உயிர் போராடும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு துடிச்ச வேறு அந்த அருமை சஹாபாக்கள் முடிவெடுத்தார்கள் அல்லவா. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் பாராட்டி லகத் ரலியல்லாஹ் அத்தனை பெரிய அல்லாஹ் பொருந்தினான் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டி பேசுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பத்ர் போர் நடந்த போதாவது சில ஒட்டகங்கள் கையில இருந்தன, சில குதிரைகள் இருந்தன, ஒரு சிலரிடத்திலே வாள்கள் ஆயுதங்கள் இருந்தன. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் உம்ராவுடைய நியத்தில பிராணிகளோடு வந்திருப்பவர்கள் வெறும் கையாக வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள் அல்லவா, கண்டிப்பா இப்படி ஒரு போர் நடந்தால் கண்டிப்பா நம்முடைய உயிருக்கு கேரண்டி கிடையாது, உறுதியான முறையில் என் உயிர் போனாலும் பரவாயில்லை உறுதி எடுத்தாங்க இல்லையா. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை பாராட்டுகிறான். சஹாபா பெருமக்களின் வரிசையில் பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள் என்ற அந்த பட்டியலில் இந்த உடன்படிக்கை பைஅத் செய்த சஹாபாக்கள் இருந்த சஹாபாக்களிலேயே ஆக உயர்ந்தவர்கள் என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் ஒரு முக்கியமான கொள்கை. நாம் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சி பார்க்கிறார்கள், சொல்லி பார்க்கிறார்கள், நாங்கள் நோக்கம் இதுதான், உம்ராவை முடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. மறுபக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து வந்த கஸ்வா என்கிற ஒட்டகம் கீழே அமர்ந்து கொண்டது. எழுப்பு பார்த்தாங்க, எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் இந்த ஒட்டகம் நகராது. சஹாபாக்கள் எல்லாம் கஸ்வா ஒட்டகத்தை விரட்டி எழுப்ப கூப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய இந்த ஒட்டகம் ஒருபோதும் முரண் பிடிக்காது. அது உட்கார்ந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர் தான் அமர்ந்திருக்கிறது. எப்படி காபாவை நோக்கி யானை படை வந்த போது யானை தடுத்து நிறுத்தப்பட்டதோ அதுபோல் என்னுடைய ஒட்டகம் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால்
இந்த வருஷம் உம்ரா போகக்கூடிய வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். அப்போதுதான் காபிர்கள் தரப்பில இருந்து, மக்காவாசிகள் தரப்பில இருந்து சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் பின்னாடி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமின் எதிரியாக வந்து நிற்கிறார். நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன கேட்டாலும் எழுதி தரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் இப்போது எதை கேட்டாலும் நான் எழுதி தருகிறேன். இதை வாய்ப்பாக என்னென்னமோ கேட்டிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கை எழுதப்படுகிறது. என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? வரலாற்றில் ஒரு முக்கியமான உடன்படிக்கை. வெளிநிலையில் பார்த்தால் முஸ்லிம்களுக்கு பாதகமாக அமைந்த உடன்படிக்கை. ஆனால் அதை அல்லாஹ் ஃபத்ஹா முபீனா, தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? இந்த வருஷம் நீங்க உம்ரா பண்ணக்கூடாது, மக்காவுல நுழையிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரலாம், துல்காதா மாசத்துல வரலாம். ஆனால் வந்த 3 நாளைக்கு மேல மக்காவுக்குள்ளார தங்கக்கூடாது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கிட்டாங்க. அடுத்த 3வது ஒப்பந்தம் நடக்கிறது. மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா அவங்களுக்கு திருப்பி அனுப்பணும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னாங்க. மதீனாவில இருந்து யாராவது இஸ்லாமை விட்டு வெளியே வந்தா மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கோபம் வருகிறது, வேகம் வருகிறது. நாம ஏன் இறங்கி போகணும்? அப்படி என்ன அவசியம் இருந்துச்சு? நம்மகிட்ட பலம் இல்லையா? ஆயுதம் இல்லையா? படைபலம் இல்லையா? நம்ம இப்போது இருக்கிற பத்ர் போரில் வெற்றி கொண்டிருக்கிறோம், கந்தக் போரில் வெற்றி கொண்டிருக்கிறோம், உஹது போரில் அவர்களை பந்தாடி இருக்கிறோம். நமக்கு இல்லாத பவரா நாம ஏன் இறங்கி போகணும்? இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் அவருடைய வேகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். நாயகமே இது சரியா வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு அதற்கும் ஒப்புக்கொண்டார்கள். இதையெல்லாம் விட ஒரு படி மேல உடன்படிக்கை எழுதுகிற போது பொதுவாய் உடன்படிக்கையினுடைய வாசகத்தின் தொடக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவார்கள் அல்லவா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்படுகிறது. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உடன்படிக்கையின் துவக்கம் அப்படின்னு எழுதப்படுது. அப்ப சுஹைல் இப்னு அம்ர் கேள்வி கேட்கிறார், இந்த ரஹ்மான் ரஹீம் நாங்க ஒத்துக்காதனால தான பிரச்சனை. அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது உங்களின் கோட்பாடு, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்ன செய்யணும்? அரபுலகத்தில் அன்றைக்கு பிஸ்மிக் அல்லாஹும்ம எழுதணும் என்று ஒரு பழக்கம் இருந்தது. அதுபடி எழுதுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடைசியாய் உடன்படிக்கையுடைய இறுதி வாசகமாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் பதிவு செய்யப்படணும். யாருக்கும் மத்தியில் நடந்த உடன்படிக்கை என்று உடன்படிக்கை எழுதுவாங்க இல்லையா? ஒரு நாட்டுக்கு இப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் நடைபெற்ற வியாபார ஒப்பந்தம் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்கும் மத்தியில் வியாபார ஒப்பந்தம் நடக்கிறது அல்லவா? ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது இல்லையா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து காபிர்களுக்கும் மத்தியிலான ஒப்பந்தம் இது. இப்போ ஒப்பந்தத்தை எழுதும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலான ஒப்பந்தம், அது மக்காவாசிகளுக்குமான ஒப்பந்தம். இதை எழுதும் போது திரும்பவும் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுங்களா? நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாது, அந்த வார்த்தையை நீங்க நீக்கணும். முஹம்மது இப்னு அப்துல்லா தான் எழுதணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னா அப்துல்லா அல்ல, அப்துல்லாவின் மகனாக தான் நாங்க ஏத்துக்கிட்டோம். நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க உங்க சமுதாயத்தை சொல்லுங்க, நாங்க ஏத்துக்க முடியாது. இந்த உடன்படிக்கையில் அந்த பேர் வரக்கூடாது. எப்படிப்பட்ட உச்சகட்டம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சரி என்று ஒப்புக்கொண்டார்கள். நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்த காதல் வயப்பட்டிருந்த அவர்கள் கொதித்தார்கள். அப்படி ஒரு உடன்படிக்கை எழுதணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் ரசூலுல்லாஹ் எழுதலைன்னா அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைமைத்துவத்தின் பண்போடு ஒரு லீடர்ஷிப்கான ஒரு அணுகுமுறை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கினாங்க. இதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு வகையில் பார்த்தால் நம்ம தோத்து போயிட்டோம் மத்தவங்க பேசிக்கிட்டாங்க.
அந்த உடன்படிக்கையை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது அல்லாஹ் ஆயத்தை ஒரு சூறாவையே முழுமையாய் ஹுதைபியா உடன்படிக்கை குறித்து முழுமையாய் இறங்கிய ஒரு சூறா அந்த இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா சூரத்துல் ஃபத்ஹ் முழுசா உடன்படிக்கை பற்றியே அல்லாஹ் பேசுகிறார். அந்த உடன்படிக்கை நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாய் அல்லாஹ் பட்டியலிடுகிறார். அதில் விரண்டு ஓடியவர்களை பற்றி பட்டியலிடுகிறார். அதில் பயந்து செய்தவர்களை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகிறார். பின்னால் என்னென்ன கிடைக்க போகிறது என்பதை பற்றி சொல்கிறார். வபகானிம கசீரத்தன் அதற்கு பிறகு கிடைக்க போகிற கனிமத்தை பற்றி பட்டியலிடுகிறார். இதெல்லாம் இந்த சூறாவோட முழுசா பேசப்படுது. சூரத்துல் ஃபத்ஹ் என்ற இந்த இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து உடன்படிக்கை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசி இருக்கிறார். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாரும் தோத்து போயிட்டோமே, நம்ம இவ்வளவு இறங்கி போயிருக்க கூடாது, கொட்ட குடிப்புகள் உண்டான்னு நம்ம பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரின் மனதுக்குள்ளும் புழுங்கி கொண்டிருக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வசனம் இறங்குகிறது, இல்ல இந்த உடன்படிக்கை தான் உங்களுக்கு வெற்றி. அதுல ஒரு உடன்படிக்கையின் ஒரு முக்கியமான உடன்படிக்கை என்னன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு சண்டை இல்லை அப்படின்னு உடன்படிக்கை. 10 வருஷத்துக்கு முஸ்லிம்களோடு அந்த மக்காவாசிகள் சண்டையிட மாட்டார்கள், முஸ்லிம்களும் மக்காவாசிகளோடு சண்டையிட மாட்டார்கள். இதுதான் சான்ஸ். மற்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்தன, 10 வருஷத்துக்கு சண்டை கிடையாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னொரு அந்த உடன்படிக்கையின் முக்கியமான ஒரு வாசகம், முஸ்லிம்களோடு இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளலாம், மக்காவாசிகளோடு இணைய விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளலாம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச அற்புதமான வெற்றி. இந்த அமைதி சூழலை ஏற்படுத்திய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை மிக வேகமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். பொதுவா எந்த ஊர்ல அமைதி இருக்கோ அங்கதான் பிசினஸ் பண்ண முடியும், அங்கதான் நல்ல சேவை செய்ய முடியும். அமைதியற்ற சூழல் ஒரு ஊர்ல இருந்தா பிசினஸும் பண்ண முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, ஒரு கம்பெனியும் திறக்க முடியாது, நல்ல வாழ்க்கையும் வாழ முடியாது. நேற்றைக்கு ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இங்கே வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டுல இருந்து அவர் வந்துட்டார். ஏன் போகலன்னு கேட்டேன். 3 மாசம் ஆச்சு நான் போக முடியல. ஏன்? போர் நடக்குது. இந்த போர் பிரச்சனையில உள்ள போகிறதுக்கும் பயமா இருக்கு, போனா திரும்பி வர வாய்ப்பு இருக்கான்னு பயமா இருக்கு, உயிரோட திரும்ப பயமா இருக்கு. அதனால எங்க போர் பிரச்சனை இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பே ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது என்று சொன்னார். உலகத்தின் யதார்த்தம் இதுதான். போர் ஒன்று மூண்டால் அது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான பிரச்சனை மட்டும் அல்ல, அந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லையா, அவர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் இல்லையா, அவர்களுடைய வடிவம் பாதிக்கப்படும், அவர்களுடைய கல்வி வாழ்க்கை எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சூழல் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனாவில் ஏற்றியதில் இருந்து அவர்களை நல்ல முறையில் உறங்க விடவில்லை. தொடர்ந்து பிரச்சனைகள் 63 போர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்காங்கன்னு சொன்னா, பத்ர் போர் முடிந்தது, அப்போது முடியவில்லை. அடுத்து உஹது போர், அடுத்து அகல் போர், அடுத்து பனு முஸ்தலிக் போர், தொடர்ந்து போரை சந்தித்து போர் இப்படியே போயிட்டு பாருங்க. இந்த உடன்படிக்கையில 10 வருஷத்துக்கு நீங்க எங்க கூட சண்டை போடக்கூடாது, நாங்க உங்க கூட சண்டை போட மாட்டோம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாங்க பாருங்க. இது அருமையான வாய்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா நாட்டு அரசர்களுக்கும் கடிதம் எழுதினார். எகிப்து நாட்டுடைய முகௌகிஸுக்கு பதில் கடிதம் எழுதினார். ரோம பேரரசர் ஹெராக்லிஸுக்கு கடிதம் எழுதினார்கள். பாரசீக பேரரசருக்கு கடிதம் எழுதினாங்க. நஜாஷி அபிசீனியாவுடைய எத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. உலகத்தினுடைய பெரும் தலைவர்களை கூப்பிட்டு பேசினார்கள். ஏன்? இஸ்லாம் இப்போது பரவுவதற்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவ்வளவு நாளாக முஸ்லிம்கள் எங்காவது சென்றால் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஏன்? அந்த பத்ர் உஹது போரில் ஏற்பட்ட அந்த உயிர் சேதத்திற்கு படிவாக்குவதற்கு தயாராக துடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த உடன்படிக்கை நடந்ததால் முஸ்லிம்கள் தைரியமா போனாங்க, எல்லா நாட்டுக்கும் போனாங்க, பொருளாதாரத்தை ஈட்டினார்கள், பொருளாதாரம் வளர்ந்தது, வியாபார சூழல் வளர்ந்தது, இஸ்லாம் உலகத்தில் வேகமாய் பரவியது. உடன்படிக்கை நடந்த போது 1400 பேர். அந்த 2 வருஷத்துல
ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் 10,000 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தினாங்க. மட்டுமல்ல, அதோடு முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் 1.25 லட்சம் பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஒரு தீனை கொண்டு போய் சேர்க்கிறது சோசியல் மீடியா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நீடூர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் நீடூர் வாசிகள் இந்த பயான கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஷேர் நிறைய இருக்கு. விஷயங்களை கொண்டு போய் பகிர்வதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பு சூழ்நிலை இப்போது இருக்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த குறுகிய கால சூழ்நிலையில் இன்றைக்கு போல் ஒரு வினாடியில் ஒரு மணி நேரத்தில் உலகம் முழுக்க ஒரு செய்தியை ஒரு வீடியோ எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு கிடையாது. மிக குறைந்த சாதனங்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக குறுகிய நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.25 லட்சம் பேரை, அது 1.25 லட்சம் பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வெறும் கலிமா மட்டும் சொன்னவங்க அல்ல. ஒவ்வொருத்தரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் நுஜூம், என்னுடைய சஹாபிகள் ஒவ்வொருத்தரும் நட்சத்திரம் மாதிரி. ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைத்தும், அவங்களை யாரை நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிடும். யாரை ஃபாலோ பண்ணா நீங்க நேர்வழி கிடைச்சிடும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சர்டிபிகேட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளித்தோற்றத்தில் இது ஒரு தோல்வியை போல் மக்கள் கருதினார்கள். சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள். குர்ஆன் சொன்னது இது வெற்றி என்பதா, ஒரு மகத்தான வெற்றி. அந்த வெற்றியை கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதிலிருந்து நமக்கு புரிகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, எப்போதுமே எந்த சந்தர்ப்பத்திலுமே பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு சமரசத்திற்குத்தான் முதன்மையான பங்கீடு செய்யணுமே தவிர நம்ம யாரும் பார்த்தரலாம் அப்படிங்கிறது என்னைக்குமே அது சரியா வரும். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார சிக்கலாக இருக்கலாம், ஜமாத்தினுடைய பஞ்சாயத்துகளாக இருக்கலாம், எல்லா இடத்திலுமே சமரசத்திற்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையை சந்திப்பதற்கு ஒருத்தர் வந்தார். ஒரு குடும்ப பிரச்சனையை சொல்ல வந்தார். வந்தவர் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டார். நான் பாடத்தில் உட்கார்ந்துருக்கோம். நான் சொல்வது ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நெகிழ்ச்சியான, அதே சமயத்தில் நகைச்சுவையான ஒரு முக்கியமான தகவலை அவங்க சொன்னாங்க. பாடத்தில் அவங்க உட்கார்ந்துருந்தோம். வந்தவர் பிரச்சனை தந்து அதுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டார். என்னப்பா பிரச்சனை? ரசம் வச்சா பிரச்சனை, பருப்பு ரசம் வச்சா பிரச்சனை அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு வேற என்ன செய்யணும்? குடும்பத்தில் இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நான் ஒரு ரசம் சொல்றேன், அந்த ரசம் வச்சா மட்டும்தான் பிரச்சனை தீரும் அப்படின்னாரு. அவருக்கு புரியல. நீங்க என்ன ரசம் சொல்லுங்க அப்படின்னாரு. கொள்ளு ரசமா, தக்காளி ரசமா, புளி ரசமா அப்படின்னு கேட்டார். நான் சொல்ற ரசம் தொழுகை விட சிறந்த ரசம், நோன்பை விட சிறந்த ரசம், ஜிஹாதை விட சிறந்த ரசம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரசத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப நாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, ஜிஹாதை விட சிறந்த ரசம் எதுனா சமரசம் அப்படின்னா. சமரசம்னா அப்பதான் அவருக்கு கிளிக் ஆச்சு. இதை எப்படி சரி பண்றது அப்படின்னா, பொதுவா சமரசம் செய்யறதுன்னு சொன்னா அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், 2 ஜமாத்துக்கு மத்தியில பிரச்சனையா இருக்கலாம், உடன்பிறப்புக்கு மத்தியில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், 2 நாடுகளுக்கு மத்தியில நடக்கிற பிரச்சனையா இருக்கலாம். சமரசம் செய்யும் போது இரு தரப்பிலும் யாரேனும் ஒரு சிலர் விட்டு கொடுக்கணும். இதான் யதார்த்தம். எனக்கு இவ்வளவு சேதம் வந்திருக்கு, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், நான் இப்படி என்ன அடிபட்டோம், அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா, பழிக்கு பழி தீர்க்கும் நோக்கம் இருந்தால் எந்த காலத்திலையும் சமரசம் வராது, சமாதானத்திற்கு வழிகளிக்காது. உலகத்தில் ஒரு சண்டை சச்சரவு என்றால் உயிர் சேதம், பொருட்சேதம் அடுத்தடுத்து தவிர்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு சரியான தீர்வு சமரசம் தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னாங்க. தொழுகையை விட நோன்பை உபரியான, தொழுகையை விட நோன்பை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம், அவரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவு செஞ்சிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பைன பிஅத்தைன் அதீமத்தைன், மிகப்பெரிய 2 கூட்டத்திற்கு மத்தியில் என்னுடைய பேரப்பிள்ளை ஹஸன் அவர் சமரசம் செய்து வைப்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தான்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிற நேரம் ஹசன் ரலியல்லாஹு தானே முன்னின்று இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சமாதான தூதுவராய் இருந்து சேர்த்து வைத்ததாக வரலாற்றில் ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை முன்னறிவிப்பும் செய்திருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலேயும் நான் யாரு, என்னுடைய பவர் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போற விட்டுருங்க, உஹது போற விட்டுருங்க, பின்னொரு சமயத்தில் கனிமத் வந்துருச்சு, இஸ்லாம் ஒரு மெஜாரிட்டியான ஒரு சமூகமாய் வளர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்க்கக்கூடிய மனோநிலையை கையில் எடுக்கல. மக்கா வெற்றி கிடைத்து விட்டது, எந்த மக்காவிற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த மக்காவிற்குள் வந்தா 3 நாளைக்குள்ள தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப மக்கா கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா எவனெல்லாம் இந்த மாதிரி சொல்றா எல்லாரும் வெளியில போ சொல்லிருக்கலாம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அபூ சுஃபியான் அந்த சமயத்தில் எவ்வளவு தூரம் தொடர்ந்து ஒவ்வொரு போரிலையும் மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். ஆனா அந்த சமயத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு மதிப்பு கொடுத்தாங்க. மன் தகல தார அபீ சுஃபியான், யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளார உள்ள போனீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு உண்டுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியும்? சொல்றதுக்கு எப்படி துணிச்சல் வரும்? அடித்து விரட்டியதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை சஹாபாக்களுக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சாங்க. சித்திரவதையின் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியவர்கள் கண்முன்னால் தெரிகிறார்கள். இந்த ஆளுதான் தொழுகிற போது குடலை போட்டவன், இந்த ஆளுதான் பாதையில போகும்போது உள்ள போட்டவன், இந்த ஆளுதான் இத்தனையும் சொல்லுடையவன், இந்த நபர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மகனை ஒட்டகத்தின் மீது ஏறி இருக்கிற போது நிறைவான கற்பிணியாக வந்திருக்கிற சமயத்தில் கீழே விழ வைத்து அந்த கற்பத்திலே கற்பமும் கடைந்து வடியால் குடி குடிக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மகனார் ஸைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு வஃபாத் நிகழ்வுக்கு காரணமான ஒவ்வொரு எதிரியும் கண்ணு முன்னால் நிற்கிறாங்க. அத்தனை பேரை வச்சுக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பாதைக்கு முடியும். இன்னைக்கு நான் உங்களை நான் படித்திருக்க நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மன்னிப்பு, எல்லாத்துக்கும் மன்னிப்பு, பொது மன்னிப்பு. ஏன் தெரியுங்களா? முன்னாடி செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இந்த பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய மனோநிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்திருந்தாங்கன்னா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். பொதுவாக இந்த உலகத்தில் போர் எங்கு துவங்குகிறது தெரியுங்களா? ஒரு சின்ன பிரச்சனை. இந்த முதல் உலக போர் ஏன் நடந்தது என்பதற்கு வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. ஐரோப்பியாவில் இருக்கிற நாடுகளில் சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை, அது அவனோட பிரச்சனை. நீ கை ஒன்று இவனுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணா, அந்த சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல நீ இன்னும் கொஞ்சம் ஆயுதத்தை கொடு, நான் மோதி பார்க்கிறேன், இவன் மோதி பார்க்க, நீ அவனை மோதி பார்க்கணும், மோதி பார்க்க, இவர்களுக்கு உயிர் சேதம் பொருள் சேதங்கள் ஏற்படும் இல்லையா? நம்ம பகுதியில் எத்தனை பேர், அந்த பகுதியில் எத்தனை பேர், நம்ம இன்னொரு தடவை திரும்ப அடிக்கலாம். இப்படியே வளர்ந்தா முதல் உலக போர் நடந்துச்சு. முதல் உலக போருக்கு தீர்வு முடிஞ்சுச்சா? இல்ல. முதல் உலக போரில் யாரெல்லாம் தோற்று போனார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னைக்கு இருந்தாலும் பழிவாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாம் உலக போரின் போது இன்னும் கொஞ்சம் வேகத்தோடு வெறியோடு ஆக்ரோஷத்தோடு செயல்பட முற்பட்டார்கள். அந்த இரண்டாம் உலக போர் அணு ஆயுத போராக மாறியதால் உலகத்தின் மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்ததல்லவா, அதோடு முடிஞ்சுச்சா? அந்த அணு ஆயுதத்தினுடைய உயிர் சேதத்துக்கு பிறகுதான் உலகம் புரிந்து கொண்டது, இனிமேல் அணு ஆயுதத்தை கையில தூக்கக்கூடாது, இது ஒரு பெரிய ஆபத்து, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு பேராபத்து என்பதை புரிந்து கொண்டது. இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சு மீண்டும் ஷைத்தான் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ் இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை, உலகத்தினுடைய உலக அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வருவானாக. தற்காலத்திய புறாவுங்கள், தற்காலத்திய இப்லீசுகளை கொஞ்சம் அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து அவர்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் விதர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடன்படிக்கையின் வழியாய் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான செய்தி என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையோ வியாபார வாழ்க்கையோ பொது சமூகமோ மஹல்லாவிற்கு மத்தியிலோ எந்த சந்தர்ப்பத்திலேயும் சமரசத்திற்கான தீர்வு காண்பது விஷயத்தில் நாம் எப்போதும்
ஒரு அணுகுமுறையை கையாளுகிற போது அதற்கு உடன்பட்டு நடக்க வேண்டும். படித்திருக்கக்கூடிய மனோநிலை மனித குலத்தில் என்றைக்கும் ஆபத்து என்பதை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவின் வழியில் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல உலகளாவிய அரசியலுக்கே வித்திட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுதைபியா உடன்படிக்கையின் செய்தியை உலகத்தில் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ், குறிப்பாய் சமாதான தூதுவர்களாய் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கத்தர் போன்ற நாடுகள் அந்த ரோல் மாடலை கையில் எடுத்துக் கொண்டார். இன்னைக்கு இருக்கிற அந்த வல்லரசுகள் அதற்கு உடன்படுமையானால் உலகத்தில் மீண்டும் அமைதி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய தௌஃபீகை பெற்ற பெருமக்களாய் நம்மையும் உலகளாவிய மக்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.